நல்லாகிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்கள் இமோட்டல் பிரின்ஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பென்டின் ஏலியன்ஸை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பார்க்காம நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. சில ஏலியன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியன்ஸ்லாம் ஏன் ரிமூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நிறைய ஏலியன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. அது கூட பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இருக்க ஏலியன் தான் மோயோ. இது பார்த்தீங்கன்னா மாஸ் பிளானட்டை சேர்ந்த ஒரு ஏலியன் சொல்றாங்க. இது வந்து எந்த ஒரு இடத்துக்கு வேணா அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸ் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், எதுக்கு வேணா அடாப்ட் பண்ணிக்கும். ஸ்பெசிஃபிக்கா வாட்டர்ல பார்த்தீங்கன்னா இது செம ஸ்பீடா இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, தண்ணிக்குள்ள போனதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லா வாயில நிரப்பிட்டு அதை வந்து துப்புன்னு துப்பி அந்த ஒரு ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேகமா போகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன புரியுது, தண்ணிக்குள்ள போனா இந்த ஏலியன் வாயை வச்சே பொழைச்சிரும். எந்த பரதேசத்துல அந்த மாதிரி இந்த ஏலியன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தண்ணிக்குள்ள போகிற சில ஏலியன்ஸ் வந்து நார்மலாவே பண்ணும். அதனால கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா பஞ்சி ஸ்பாஞ்ச். இந்த ஏலியனுக்கு பின்னாடி இருக்க கேபிள் மூலமா இதெல்லாம் ஹைட்டா பறந்து போக முடியும். ரொம்பவே ஹைட்டா பறக்க முடியும். அப்படி இது கீழே இறங்கும் போது இதுக்கு ஃபால் டேமேஜ் இருக்காது. ஏன்னா இது பாடி டைப் வந்து கூப் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஸ்வாம் ஃபயர் மாதிரி ரீஜெனரேஷன் பவர் இருக்கு. ஆனா இந்த ஏலியனோட மேஜர் பவரை என்னன்னா, இதெல்லாம் எந்த ஒரு லிக்விட் வேணா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது மூலமா இது பாடியை ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு அது மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்க போடும். இதுதான் இந்த ஏலியனோட மேஜர் அட்டாக்கா இருந்தாலுமே இதுதான் இந்த ஏலியனோட வீக்னஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த ஏலியன் ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஐட்டம் அப்சர்வ் பண்ணாத அது பாடியே ஸ்ட்ராங் ஆகும். அது வரைக்கும் வீக்கரா இருக்கும். தப்பிச்சு ஓடத்துக்கு வேணா கரெக்டா இருக்கும், சண்டை போடுறதுக்கு கரெக்டா இருக்காது. இந்த ஒரு ரீசனுக்காக கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிருக்கலாம். நம்ம பென் தப்பி தவறி இந்த ஏலியனா மாறிட்டாலுமே பக்கத்துல எந்த ஒரு லிக்விட் ஐட்டமும் இல்லைன்னா தலதறிக்க ஓட வேண்டியதான். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா டெககான் பிரைடல். இது வந்து நம்ம பென்டன் சீரீஸ்ல பிரைடல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் வருவாங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் இருந்ததுல ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த பயனும் இல்ல. அந்த ஸ்பீசிஸ்ல இருக்க எல்லாருமே நம்ம பெண்ணு கிட்ட வந்து பல்பு வாங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஏலியனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா எந்த ஒரு பவரும் இல்ல. ஆனா வெப்பன்ஸ் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணும். ஒரு 4-5 வெப்பனை கையில் எடுத்து கொடுத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடும். ஆனா டிஃபால்ட்டா இதுக்கிட்ட எந்த ஒரு வெப்பனும் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான். இந்த ஏலியன் கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது. வெப்பன்ஸ் கொடுத்தா பயங்கரமா சண்டை போடும். இந்த ஏலியனை யூஸ் பண்ற அளவுக்கு எந்த இடத்துலயுமே பெண்ணுக்கு யூஸ் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால கூட இந்த ஏலியனை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா டிசிமஸ் பிரைம். நீங்க நினைக்கிற அதே தான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஆப்டிமஸ் பிரைமை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த ஏலியனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுவும் சிமிலரா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வர மாதிரி தான் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். அப்பப்ப நம்ம ஜெனரேட்டர் ரெக்ஸும் உள்ள வந்துட்டு போவாரு. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோட இந்த ஏலியனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இங்கேயும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அதே தான், நம்ம அப்கிரேடாலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு ஏலியன் இருக்கும் போது எதுக்கு இன்னொரு ஏலியன் சிமிலரா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஏலியனை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்கலாம். சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா ஏலியன் சி. இது என்ன ஏலியன் எக்ஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த பேருக்கேற்ற ஏலியனும் இது கிடையாது. இது தண்ணிக்குள்ள வேகமா போகும். எந்த அளவுக்கு வேகமா போகுதோ அதே அளவுக்கு வேகமா வெளியே வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே இதெல்லாம் போக முடியும். அது வயிற்ற வச்சு அப்படியே சறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது கை ஷார்ப்பா கட்டி அதை வச்சு கீறி விட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பவராடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதுக்கு போய் ஏலியன் சீன் பேர் வச்சிருக்கானுங்க. நல்ல வேலை அதை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் மடுகியா சலாதான். கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா ஸ்னாக் டாங்க். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர் இருக்கு. அது என்னன்னா, ஒரு எனிமியோட பாடியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அவங்க வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதுல மட்டும் அட்டாக் பண்ணி ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடும். இந்த ஏலியனுக்கு இவ்வளவு சூப்பரா பவர் இருந்தாலுமே அது கூட ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த ஏலியன் ஃபுல்லாவே ஒரு டேங்க்ல தான் இருக்கும். அந்த டேங்க் குள்ள இருந்தா மட்டும் அதோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். அந்த டேங்க் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா அதோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் வீக்னஸ் தான். அதனால கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா ஹிப்போபொட்டமஸ். இந்த ஒரு ஏலியன்
ஏலியனோட கையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு எனர்ஜி வரும். அந்த ஒரு எனர்ஜி மூலமா எந்த ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மி பண்ணவும் முடியும், அதையும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதோட சொந்த உடம்போட டென்சிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்மி பண்ணி இதை பறக்க வைக்க முடியும். நல்லா பறந்து மேல போனதுக்கு அப்புறம் அங்க டென்சிட்டியை ஃபுல் மேக்ஸ் லெவல்ல பண்ணி விட்டுருச்சுன்னா அங்கிருந்து வர ஃபோர்ஸ்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராகவே இருக்கும். ஆனா ஜீரோ டென்சிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது எப்படி பாசிபிள்னு தெரியல. மேபி இது பாசிபிளா இருந்துச்சுன்னா இந்த ஏலியனை ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல, வச்சிருந்தா நல்லா இருக்கும். எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. இப்போ அடுத்து எந்த ஏலியன் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பென்டன் ஃபேன் தான். அந்த வகையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பென்டன் கண்டென்ட்லாம் போட்டாலும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட முடியும், அதுக்காக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா என்ன மக்களே பண்ணாது. அதில் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்காமீங்க. அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பேக் டு டாபிக். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா ஸ்கிட் மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா எக்ஸலரேட்டிவ் ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி வேகமா ஒரு ஏலியன் தான். ஆனா அந்த 2 ஏலியன் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஏலியன் கிட்ட இருக்கு. அது என்னன்னா இதுல டிஃபால்ட்டாவே சில வெப்பன்ஸ் தான் இருக்கு. லேசர் கன் மாதிரி நிறைய வெப்பன்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வேகமா ஓடும் போது கீழே இருக்க வீல்லாம் பாத்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணிக்க முடியும். அது மூலமா அது எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏலியனை ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு பதிலாக அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஏலியன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஸ்பீடுலையும் எக்ஸலரேட்டர் கம்மி, அதுல எந்த ஒரு ஃபியூச்சருமே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த ஒரு ஏலியனை வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். கேவலமானவ மாதிரி இருக்குடா. கேவலமானவனடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. ஏய் உண்மைதான். இதுக்கப்புறம் அடுத்ததா எந்த ஏலியன் இருக்குன்னா சம்நாம் பிளிசர்ட். இந்த ஒரு ஏலியனால யாரை வேணா பார்த்து அடுத்த செகண்ட்லேயே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் லிமிட்டட் ரேஞ்சுக்குள்ள. அந்த ஏலியனுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ள யார் வந்தாலுமே அவங்கள பார்த்து அடுத்த செகண்ட்லேயே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லாம இது உடம்பை வெட்டி போட்டாலுமே ஸ்வாம் ஃபயர் மாதிரி இதை திரும்பி ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான். இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நிறைய ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டன்ல இருக்கு. அதனால கூட இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா வச்சிருந்தா நல்லா இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் எப்படி பிரேக் பண்ணிட்டு வெளியே வராருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இருக்க ஏலியன் தான் மில்லி மவுத். இந்த ஒரு ஏலியனாலையும் யாரோட மைண்டை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னா இதுகிட்ட நிறைய வாய் இருக்கும். அது மூலமா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அது மூலமா அவங்க மைண்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அதுகிட்ட ஒரு வாயை வச்சு பேசி ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா அங்க இருக்க சில மக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுவே அதுகிட்ட எல்லா வாயை வச்சுமே பேசிச்சுன்னா அங்க இருக்க பெரிய கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதால ஒரு ஆர்மியவே கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். அந்த ஏலியன் என்ன பண்ண சொல்லிச்சோ அது பண்ற வரைக்குமே அந்த மைண்ட் கண்ட்ரோல் விட்டு உங்களால வெளியே வர முடியாது. அதுவே அதுகிட்ட இருக்க எல்லா வாயை வச்சுமே நிறைய கமெண்ட்ஸ் மாத்தி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு மைண்ட் கொலாப்ஸ் ஆகி அதே இடத்துல மறுகியாசல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏலியன் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஏலியன் தான். இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஏலியனை கண்டிப்பா பென்டன் யூஸ் பண்ண மாட்டாரு. அதுக்காகவே இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஏலியனை பார்க்கும்போது ஒரு வில்லன் வைப்ரே வருது. பென்டன் ஆமெட்ரிக்ஸ்ல ஏலியனை கொடுக்கலனா பரவாயில்ல, பென்டனுக்கு வில்லனா கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். என்ன சமாளிக்கவே முடியல. சரி, ஓகே, அவ்வளவுதான் மக்களே. இதெல்லாம் தான் பென்டன்ல கிரியேட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண ஏலியன்ஸ். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. நிறைய பேர் நெருப்பு சிம்பிள் போட்டீங்கன்னா பார்ட் 3 வீடியோ மேக் பண்ணிடலாம். அதில் மறக்காம நெருப்பு சிம்பிள் போட்டு விடுங்க. சரி, இதோட இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே. என்ன வேணும் உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம்